ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தாத்தா இறந்த விஷயத்தை ராணி அம்மாவிடமும் ராஜாங்கம் ஐயாவிடமும் கூற அனைவரும் கிளம்பி வந்தனர். ராணி அம்மாவை கண்டவுடன் கையில் ஓடி சென்று, அம்மா, தாத்தா என்று கதறினாள். கையில், அழுகாதம்மா, நாங்கள் எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தாத்தா உன்னை விட்டு எங்கேயும் போகலை, உன்னை சுற்றியே தான் இருப்பார். அழுகாத கையில் என்று அணைத்து கொள்ள கையில் போட்டிருந்த தாலி அவளது புடவையினுள் மறைந்திருக்க அதை யாரும் கவனிக்கவில்லை. தாத்தாவின் உடலை நல்லபடியாக அடக்கம் செய்தனர். அனைத்து காரியங்களையும் கையிலின் உரிமையாளனாக வீராவே எடுத்து செய்து முடித்தான். 2 நாள் கடந்திருக்க ராணி அம்மாவையும் ஐயாவையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தவன் ரவியையும் ரேவதியையும் தன்னுடன் இருக்க வைத்து கையிலுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தான். ராணி அம்மாவோ, நாளைக்கு காலையில் கையில் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவீரா? அவளுக்கு அங்கேயே இருந்தால் தாத்தாவை நினச்சி அழுதுகிட்டே இருப்பா. இங்கே வந்தாலாவது ஏதோ தாத்தா நினைப்பில் இருந்து கொஞ்சம் மீண்டு வருவா. கையிலோ 2 நாள் ஆகியும் எதுவும் சாப்பிடாமல் இருக்க ரேவதி தான், ஏ புள்ள, கொஞ்சமாவது சாப்பிட்றி, அழுகிறதுக்காகவது உடம்புல தெம்பு வேண்டாமா? சாப்பிடு புள்ள என்று தன் கையில் சாப்பாடை எடுத்து வந்து கேட்க, எனக்கு வேணாம் ரேவதி, என் தாத்தா போன இடத்துக்கே நானும் போயிடுறேன். இனிமே எனக்கு யார் இருக்கா ரேவதி? என் தாத்தாக்காக தான் நான் உயிரோடவே இருந்தேன். என் அம்மா அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்குன்னு இருந்த என் தாத்தாவும் என்னை விட்டு போயிட்டாரு என்று விரக்தியாக சுவற்றில் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு முகத்தை கால்களின் குறுக்கே வைத்து மறைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். தலைவெறி கோலமாக முகமெல்லாம் வாடி போகி கண்கள் சிவக்க இருந்தவளை கண்டு வீராவுக்கோ மனது நொந்து போனது. காரியங்களுக்கு ஆன பணத்தை அனைவரிடமும் கொடுத்துவிட்டு உள்ளே வந்த வீராவும் ரவியும் கையிலை பார்த்தனர். வீராவோ, ரேவதி கையில் சாப்பிட்டாளா என்று கேட்க, இல்லைண்ணா, ஒரு வாய் கூட இன்னும் சாப்பிடல, அழுதுகிட்டே இருக்கா. நானும் தாத்தா போன இடத்துக்கே போகிறேன்னு அழுகிறான்னா என்று வீராவிடம் கூற, வீராவோ, என்கிட்ட கொடுமா என்று சாப்பாட்டு தட்டினை வாங்கியவன் கையிலின் அருகில் போய் அமர்ந்தான். ரவியோ ரேவதியிடம் கண்ணாலே வா என்று வெளியே அழைத்து போனான். வீராவோ கையிலின் தலையை ஒரு தாயாக வருடி கொடுக்க, இங்கே பாரு கையில், அழுதுகிட்டே இருக்காதம்மா, நீ சாப்பிடலைன்னா தாத்தா வருத்தப்படுவார் தானே, அதனால் கொஞ்சமாவது சாப்பிடுமா என்று வீரா சாப்பாட்டை பிணைந்து கொண்டே கூற, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று மீண்டும் அழுக, இங்கே பாரடி, நீ மட்டும் இப்போ சாப்பிடலனா நானும் சாப்பிட மாட்டேன் என்று சாப்பாட்டு தட்டை கீழே வைக்க, அப்பொழுதுதான் நிமிர்ந்து வீராவை பார்த்தாள் கைல்வெளி. இங்கே பாருமா, நீ அழுதேனா என்னால் தாங்கிக்க முடியாது கையில், ப்ளீஸ் அழாதடி. இங்கே பாரு, உன்னோட புருஷன் நான் இருக்கேன் உன் கூட. நீ இப்படி அழுதழுது உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்று கோர, சின்னையா என்று வீராவின் வாய் மீது கை வைக்க, ஆமாடி, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று தன் வாயில் இருந்து கையிலின் கையை எடுத்துவிட்டு அணைத்து கொண்டான். அந்த அரவணைப்பு சற்று ஆறுதலாக இருந்தது. அந்த அணைப்பில் காதலை தாண்டி ஒரு புனிதமான தாய் அன்பை போல் உணர்ந்தாள் கைல்விழி. ஒரு வழியாக நிதானத்திற்கு வந்தவள் வீராவிடம் இருந்து பிரிந்து கொள்ள, வீராவோ, கொஞ்சமாவது சாப்பிடு கையில் என்று கையிலுக்கு ஊட்டிவிட, போதும் சின்னையா, போதும், இன்னும் ஒரு வாய்மா என்று ஊட்டிவிட்டான். நீங்களும் சாப்பிடுங்க சின்னையா என்று கோர, நீ சாப்பிட்டியே, அதுவே எனக்கு போதும்டி என்று தலையை தடவி கொடுத்தவன், சரி கையில், நீ நல்லா படுத்து தூங்குடி, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடு, ரேவதி உனக்கு துணையாக உன் கூட இருக்க சொல்கிறேன் என்று விட்டு ரேவதியை உள்ளே அழைத்தான். ரேவதிமா, கையில் கூட உள்ளே நீங்கள் படுத்துக்கோங்க, நானும் ரவியும் வெளியில் படுத்துக்கிறோம் என்று கூற, சரிங்க அண்ணா என்று ரேவதி கையலிடம், வா கையில், வந்து தூங்கு என்று ஒரு வழியாக அடம் செய்து தூங்க வைத்தாள். வீராவோ தூக்கம் வராமல் வெளியே ரவியிடம் நடந்த உண்மையை நிலவினை பார்த்தபடி தன் கைகளை தலைக்கு அடியில் வைத்து விட்டத்தை பார்த்தபடி கூறிக்கொண்டிருக்க, ரவியோ அதிர்ச்சியில் உறைந்து விட்டான். என்னடா வீரா சொல்கிற, தாலி கட்டிட்டியா? இது அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்று வீராவை பார்க்க, வீட்டுக்கு போன உடனே அம்மாட்ட
கையில் தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட வேண்டாம். நான் என்ன செஞ்சாலும் அது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும்னு தெரியும் அவங்களுக்கு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் விருப்பம்தான் முக்கியம். அதனால் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க என்று தன் தாய் தந்தையை அறிந்தவனாய் கூற, சரிடா வீரா, எந்த சூழ்நிலையிலும் நான் உன் கூட இருப்பேன். ஆனால் கையில் நல்ல பொண்ணுடா. நம்ம கையில் மாதிரி ஒரு பொண்ணு தேடினாலும் கிடைக்காதுடா. என் தங்கச்சி சொக்க தங்கம் வீரா என்று கோரியவன், ஆமாம், கையில் இந்த கல்யாணத்தை ஏற்றுப்பாளா வீரா? அதுக்கு வீராவோ, டே, அவ ஏன் பொண்டாட்டிடா, கண்டிப்பாக அவளுக்கும் என்னை பிடிக்கும். என்ன அதை வெளியே காமிக்க மாட்டேங்கிறா. ஆனால் ஒரு நாள் என்னை முழுசாக அவளோட கணவனாக ஏற்றுப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்று தன்னவள் மீதான நம்பிக்கையுடன் கூறினான். ஆனால் விதிதான் வீராவை பார்த்து சிரித்தது. இந்த காதலர்களின் வாழ்வில் ஒரு புயலை கொண்டு வரப்போவதை வீரா தான் அறியாமல் போனான். அனைவரும் உறங்கிவிட வீராவோ கையில் உறங்கிவிட்டாளா என்று குடிசையினுள் சென்று பார்க்க, 2 நாள் சாப்பிடாமல் தூங்காமல் பித்து பிடித்தது போல் இருந்தவள் அயர்ந்து குழந்தை போல் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த வீராவோ போர்வையை எடுத்து கையிலுக்கு போர்த்திவிட்டு தலையை வருடி கொடுத்து நெற்றியில் முத்தமிட்டு சென்றவன் 2 நாள் அலைந்தவனுக்கு படுத்தவுடன் அசதியில் அவனும் உறங்கிவிட, அதிகாலையில் அனைவரும் எழுந்து ஒருவர் மாற்றி ஒருவர் குளித்து கொண்டு ரெடியாக, கையில்தான் நான் ஊருக்கு வரல சின்னையா என்று அடம் செய்து கொண்டிருந்தாள். இங்கே பாரு கையில், நீ வந்து தான் ஆகணும். இங்கே இருந்தால் உனக்கு தாத்தாவோட ஞாபகம் இன்னும் அதிகமாக தான் ஆகும். வா போகலாம் என்று கையிலின் கையை பிடித்து அழைக்க, இல்லை சின்னையா, நான் வர்றது சரியாக இருக்காது, புரிஞ்சுக்கோங்க சின்னையா என்று எதையோ சொல்ல வர, கையில், நீ வந்து தான் ஆகணும். 2 நாள் முன்னாடி நீ ஒரு சாதாரண பொண்ணாக இருக்கலாம். ஆனால் நான் எப்போ உன் கழுத்தில் 3 முடிச்சு போட்டனோ அப்போவே நீ என் பொண்டாட்டிடி. உன் விஷயத்தில் முடிவு எடுக்க எனக்கு முழு உரிமை இருக்குது என்றான். கையிலோ, இதைத்தான் சொன்னேன் சின்னையா. இந்த காரணத்தினால தான் நான் அங்கே வரலன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தாலியோடு நான் போய் அம்மா முன்னாடியும் ஐயா முன்னாடியும் போய் நின்னா அவங்க உடஞ்சி போயிடுவாங்க. அவங்க நம்ம 2 பேர் மேலேயும் வச்சுருந்த நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் பண்ணின மாதிரி சின்னையா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்று கையெடுத்து கும்பிட, நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன் இரு என்று ராணி அம்மாவுக்கு கால் செய்து, மா, கையில் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாம்மா, நீங்களே அவகிட்ட பேசுங்க என்று விட்டு ஃபோனை கையிலிடம் கொடுக்க, கையிலோ, அம்மா, நான் நான் என்று தடுமாற, கையில், ஏன் மேலே உனக்கு மரியாதைன்னு ஒன்று இருந்தா நீ வீட்டுக்கு வீராவோட கண்டிப்பாக வந்தாகணும் என்று விட்டு கையில் பேசுவதற்கு முன் காலை கட் செய்தார். இப்போ போகலாமா என்று வீரா கையிலை பார்க்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சின்னையா என்று கூற, ரேவதியும் ரவியும் வெளியே செல்ல, ரேவதியிடம் நடந்ததை ரவி எழுந்தவுடன் சொல்லியிருந்தான். ஆனால் ரேவதி இப்போதைக்கு இதை பற்றி கையிலிடம் கேட்க வேண்டாம், ஊருக்கு சென்றவுடன் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் ரேவதிக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. வீராவும் கையிலும் திருமணம் செய்து கொண்டது. சின்னையா, எனக்கு சத்தியம் பண்ணுங்க என்று கையை நீட்ட, என்ன சத்தியம்டி என்று கையிலை கேள்வியாக பார்க்க, நீங்கள் எனக்கு தாலி கட்டின விஷயம் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் எக்காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாது என்று வீராவின் கண்களை பார்த்து கூறினாள் கயல்விழி. என்னடி சொல்கிற? நான் கண்டிப்பாக சொல்லுவேன், அதை நீ தடுக்க முடியாது கையில் என்று புருவத்தை சுருக்கி கூற, சத்தியம் பண்ணுங்க சின்னையா என்று கண்கள் கலங்கினாலும் மனதில் ஒரு உறுதி எடுத்தவளாய் கூற, வீராவும் வேறு வழியின்றி சத்தியம் செய்தான். சரி, அழுகாதடி, நான் இப்போதைக்கு சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சொல்லுவேன். அப்போது உன்னால் என்னை தடுக்க முடியாதுடி என்று கூறிவிட்டு வெளியே கோபமாக சென்று ஜீப்பில் ஏறினான். கையிலோ குளித்து முடித்து தாலியை புடவையினுள் மறைத்து வைத்து கொண்டாள், யாரும் அறியாதவாறு. வீரா தன் வீடு நோக்கி காரை செலுத்த, வீராவின் அருகில் ரவியும் பின் சீட்டில் ரேவதியும் கையிலும் அமர்ந்திருந்தனர். வீராவோ கண்ணாடியில் கையிலை பார்த்து கொண்டு ஜீப்பை செலுத்தினான். கையிலோ விண்டோ வழியாக விரக்தியாக இயற்கை காற்றை உள்வாங்கி வந்தாள். கண்களின் ஓரங்களில் கண்ணீர் கசிய, அந்த கண்ணீர் காற்றில் கரைய
அந்த ஜில்லென வீசும் இயற்கை காற்று கையலின் மனதிற்கு சற்று அமைதியை தர ரேவதி கையலின் கையை பிடித்து, கவலைப்படாத கையில், நாங்கள் எல்லாரும் உன் கூட இருக்கோம் என்று கோர ரேவதியின் தோளில் சாய்ந்து கொண்டாள் கயல்விழி. 2 மணி நேர பயணத்திற்கு பின்பு வீட்டை அடைந்தனர் அனைவரும். ஹாலில் அனைவரும் அமர்ந்திருக்க கையில் வருவதை பார்த்த ராணி அம்மா, வாமா கையில் என்று தன்னருகில் அமர வைத்தவர், என்ன பாருமா, நீ இனிமே எதுக்கும் கலங்கக்கூடாது, புரியுதா? உனக்கு இனிமே நாங்கள் தான் எல்லாம். நீ இனிமே இந்த குடும்பத்து பொண்ணுமா, உனக்கு யாரும் இல்லைன்னு நீ கலங்கக்கூடாது என்று ஆறுதல் கூறினார். கூடவே ராஜாங்கமும் ஆறுதல் கூற, ரேவதியிடம் காஃபி போட்டு எடுத்து வாமா என்று சொல்ல, இல்லைம்மா, நானே எல்லாருக்கும் காஃபி போடுறேன் என்று கயல்விழி கூற, இல்லை கையில், கொஞ்ச நாள் நீ எதுவும் பண்ண வேண்டாம். உனக்கு பரீட்சை வந்துருச்சு தானே, ஒரு வாரத்தில் உனக்கு ஸ்டடீஸ் முடிஞ்சிடும். அது வரைக்கும் நீ படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. வீரா உனக்கு உதவியாக இருப்பான் என்று கூற, அது இல்லைம்மா என்று ஏதோ சொல்ல வர, மா நான் பார்த்துக்கிறேன் என்று வீரா சொல்லவும், சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடு என்று விட்டு வெளியே கிளம்பினார். அம்மாவும் ஐயாவும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வேணியும் ஸ்ரேயாவும், மா உன் அண்ணனும் அண்ணியும் இந்த வேலைக்காரிக்கு ஓவராக தான் இடம் கொடுக்குறாங்க. இவளை இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரியாக நடத்துகிறாங்க, மகாராணி மாதிரி நடத்திட்டுருக்காங்க. இந்த வீரா என்னமோ இவன் அவனோட பொண்டாட்டி மாதிரி உரிமையாக கூட்டிகிட்டு போகிறான் வரான். இது இப்படியே போனால் சரி வராதுமா. நீ போய் உன் அண்ணங்கிட்ட எனக்கும் வீராக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண சொல்லி பேசுமா என்று திட்டம் போட்டாள். ஆமாடி ஸ்ரேயா, இது இப்படியே போனால் சரிப்பட்டு வராது. திடீர்னு அந்த வீரா பையன் அவள் கழுத்தில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்து நின்னாலும் நிற்பான். அதுக்கு முன்னாடி நாம் முந்திக்கணும். இன்றைக்கி நைட்டு எல்லாரும் இருக்கும்போதே கல்யாண விஷயத்த பேச ஆரம்பிச்சிடுறேன் என்று வில்லத்தனமாக சதி செய்ய ஆரம்பித்தனர். ஸ்ரேயாவோ, நீ ஆண்டியும் அங்கிளையும் கவர் பண்ணிக்கோ, நான் இந்த வேலைக்காரியை கவனிச்சுக்கிறேன். இவளை இன்னும் ஒரே வாரத்தில் வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டுறனா இல்லையான்னு பாரு என்று வெறி பிடித்தவள் போல் பேசினாள். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.